கதிர் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து ராஜி தலையில வைக்கிறான். அதை பார்த்து ராஜி, இப்போலாம் நல்லா தான் நடந்துக்கிற, ஆனா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஏதோ ரூம்மேட் மாதிரி தான் என்ன பாக்குறேன்னு சொல்றா. ராஜி ஃபீல் பண்றத பார்த்த கதிர், இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன், உன்னோட புருஷ மாதிரியே நடந்துக்கிறேன்னு சொல்றான். அப்புறம் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுபக்கம் சரவணன் எப்பவும் போல அஞ்சலிக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான். அப்புறம் அஞ்சலிக்கு போன் போட்டு பேசுற சரவணன், உன்னோட முதல் கல்யாணத்துல என்ன பிரச்சனை, எதுக்கு நீ உன்னோட புருஷனை பிரிஞ்சேன்னு கேக்குறான். அதுக்கு அஞ்சலியும் தன்னோட கதையை சொல்றா. அவருக்கு என் மேல விருப்பமே இல்ல, எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னே தெரியல, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு, அதனாலதான் அவர் கூட வாழ பிடிக்காம நான் டைவர்ஸ் வாங்கிட்டு எங்க அம்மா வீட்டுல வந்து இருக்கேன்னு சொல்றா. அவளை ஆறுதல் படுத்துற மாதிரி சரவணன் பேச, என்னோட வாழ்க்கையில சந்தோஷமே இருக்க கூடாதுன்னு அந்த சாமி முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு, பேசாம நீயே என்னைய கல்யாணம் பண்ணிருக்கலாம்னு சொல்றா அஞ்சலி. அப்புறம் சரவணன் அஞ்சலியிடம் மன்னிப்பு கேக்குறான். ஏன்னா அவன் அப்பாவோட பேச்சை கேட்டுதான் அஞ்சலியை காதலிச்சு கைவிட்டான். அதனால இப்ப அஞ்சலியோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்ததற்கு தானும் ஒரு காரணம்னு நினைச்சு அஞ்சலியிடம் மன்னிப்பு கேக்குறான் சரவணன். மறுபக்கம் தங்கமயில் டைவர்ஸ் கேஸ் விசாரணைக்காக கோர்ட்டுக்கு கிளம்புறா. அப்போ அவகிட்ட பேசுற அவங்க அம்மா பாக்கியம், கோர்ட்ல டைவர்ஸ் வாங்கிட்டு இங்க வந்து வாழலான்னு மட்டும் நினைச்சிடாத, உன்னை அப்படியே விரட்டி விடுவேன், ஒழுங்கு மரியாதையா கெஞ்சி கூத்தாடியாச்சு அந்த குடும்பத்திலேயே வாழறதுக்கு வழிய பாருன்னு மிரட்டுறா. இதனால ஒருவித பதட்டத்திலேயே கோர்ட்டுக்கு போறா தங்கமயில். அங்க என்ன நடக்க போகுது, சரவணனோட தங்கமயில் மறுபடியும் சேருவாளா என்பதை இனி வரும் எபிசோடுகளில் பார்க்கலாம்.